இங்க சென்னையில நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? சபை முழுவதும் நாற்றம், சபை முழுவதும் அசிங்கம். பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை, நிறுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் ஸ்தோத்திரம் 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 சொல்ல சொல்ல அவங்க வீட்டு நடு முற்றத்துல விழுந்து மரித்து மரணம் அவருக்கு நேரிட்டது. ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னார் பாஸ்டர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அவனுடைய ஒரு பையன் மீண்டும் மரித்து விழுந்தான். அந்த பாஸ்டர் சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னாரு. அந்த புருஷன் அவனுடைய மனைவி வேகமாய் ஓடி வந்து பாஸ்டருக்கு முன்னாடி சபையில விழுந்து, தயவு செய்து உங்க ஸ்தோத்திரத்தை நிறுத்துங்க, எனக்கு இன்னும் ஒரு பையனாவது மிஞ்சட்டும், ஊழியர்களை குறித்த பயம் வரணும். கள்ளப்போதர்கள் தங்களை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டும், தாங்கள் சொல்லுகிற பொய்களை நம்பி தங்களுக்கு மக்கள் பணத்தை கொண்டு வர வேண்டும், தங்களுக்கு கடைசி வரைக்கும் மக்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்கிறதற்காக கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதற்காக பல கட்டுக்கதைகளை கூட அவிழ்த்து விடுகிறார்கள். அப்படி கார்த்திக் கமாலியல் என்கின்ற கள்ளனால் அவிழ்த்து விடப்பட்ட ஒரு கட்டுக்கதை. சென்னையில ஒரு பாஸ்டர் இருந்தாரா. இங்க சென்னையில நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தேவ மனித, ஒரு ஊழியக்காரர் சர்ச்சில் ஆராதிக்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியான நிரம்பி அந்த அந்நிய பாஷையில் நின்று பாட்டு பாடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆராதனை நேரத்தில் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு மத தீவிரவாதி ஒரு சகோதரர் அவர் எழும்பி நேர சர்ச்சுக்குள்ள வந்து அவருடைய வீட்டில் இருக்கிற செப்டி டேங்கை உடைச்சி அதிலிருந்து தண்ணியை கலக்கி எடுத்துட்டு வந்து பாஸ்டர் மேலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அபிஷேகத்தில் நிரம்பிட்டு இருக்கிறாரு. வந்து நேரம் மேலே ஊத்தி விட்டாரு. சபை முழுவதும் நாற்றம், சபை முழுவதும் அசிங்கம். இப்படி ஒரு பொய் கதையை ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கிற கொஞ்சம் வாலிபர்கள் அவர் அடிக்க போன போது பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை, நிறுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் ஸ்தோத்திரம் 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 சொல்ல சொல்ல திரும்பி ரெண்டாவது வாளியை கொண்டு வந்து திரும்பியும் பாஸ்டர் மேலையும் மற்றவங்க மேலையும் ஊத்தினார். யாரும் ஒண்ணும் செய்யாத, ஸ்தோத்திரம் பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணுனாரு. பாஸ்டர் என்றால் யார்? ஒரு கிறிஸ்தவர். கிறிஸ்தவம் என்றால் அன்பு மார்க்காதானே. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல மற்றவர்களிடத்திலும் அன்பாக இருங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனால் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும், எதிரிகளிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ போதனை என்பது என்னது? சாக்கடை ஒரு நபர் மீதும் அன்பை விதைப்பது. அந்த அடிப்படையில் தான் அவரை தாக்க எல்லாம் வேண்டாம், நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. அங்க இருக்கிற கொஞ்சம் வாலிபர்கள் அவர் அடிக்க போன போது பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை, நிறுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாரு. வாவ் வாவ் வாவ், எவ்வளவு அன்புள்ள பாஸ்டர் இல்ல? அப்போ சோத்ராம் 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 என்று சொல்லி அதை ஒரு மந்திர வார்த்தை போல சொல்லி இருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவருடைய கடவுளும், அதாவது இந்த கார்த்திக் கமாலியல் சொல்லுகிற ஒரு பொய் கதை இருக்கிறதா, அந்த பொய் கதையிலே வருகிற நபர் நம்புகிற அந்த பொய் கடவுள், அந்த கடவுளும் சத்ராம் சத்ராம் சத்ரம் சொன்னதால் அந்த நபரை சாக்கடை ஊற்றின நபரை போட்டு தள்ளி இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணுனாரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு மூணாவது அவர் வீட்டுக்கு உள்ளதான் போனாரு. திடீர்னு ஸ்தோத்திர சத்தம் கேட்க மூணாவது நேரத்தில் அவருடைய மனைவி ஓன்னு ஒரு கூக்குரலின் சத்தம் கேட்டது. என்னன்னு சபையிலிருந்து ஒரு பையன் போய் பார்த்தா சபை அவங்க வீட்டு நடு முற்றத்தில் விழுந்து மரித்து மரணம் அவருக்கு நேரிட்டது. மரணம் சம்பவித்தது. தன்னுடைய பக்கத்து வீட்டிலே எதிரிதான், தன்னிடத்தில் சாக்கடை ஊற்றினவர் தான். இப்போ அன்பு வந்திருக்கிறோம் அல்லவா, அதான் சாக்கடை ஊற்றின நபர் மீது அன்பு வராவிட்டால் கூட அந்த நபர் மறைத்து விட்டார். அந்த குடும்பம் என்ன தவறு செய்தது? அந்த மனைவி அழுகிறார், அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்களாம், ஆனால் இவருக்கு அன்பே வரவில்லை. நம் சோத்திரம் சொன்னதனால் நம்முடைய கடவுள் வரை போட்டு தள்ளிவிட்டாரே, அந்த குடும்பம் பாவம் ஆயிட்டே என்று சொல்லி ஒரு கரசனே வரவில்லை. என்ன சொல்லுகிறார்? அந்த நபர் செத்து விட்டாரா, சரி மறுபடியும் சோத்திரம் பண்ணு, அடுத்த ஆளையும் போட்டு தள்ளுவோம் கடவுளத்திலே சொல்லி அடுத்த வரையும் போட்டு சொல்லுவோம். என்னன்னு சபையிலிருந்து ஒரு பையன் போய் பார்த்தா சபை அவங்க வீட்டு நடு முற்றத்துல விழுந்து மரித்து மரணம் அவருக்கு நேரிட்டது. மீண்டும் இந்த சத்தத்தை கேட்டு அவர் மரிச்சிட்டார்னு பாஸ்டர் சொன்ன போது ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னார் பாஸ்டர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அவனுடைய ஒரு பையன் மீண்டும் மரித்து விழுந்தான். அந்த போட்டு தள்ளிவிட்டார். உங்களுக்கு யாரையாகிலும் பிடிக்கவில்லை என்றால் போட்டு தள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சிம்பிள், சத்ராம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்காதவர்களை போட்டு தள்ளி விடுவார். எந்த கடவுள்? இந்த கார்த்திக் கமாலியல் ஒரு பொய்க்கதை சொல்லுகிறான். அந்த பொய்க்கதையிலே வருகின்ற ஒரு பொய்க்கடவுள். சரி, சாக்கடை ஊற்றின நபர் செத்து விட்டார், அவருடைய மகனும் செத்து விட்டார்,
இப்பொழுதாகலும் இந்த பாஸ்டருக்கு இரக்கம் வருகிறதா, அன்பு வருகிறதா என்று பார்த்தால் இல்லை. இந்த பாஸ்டருடைய கடவுளுக்காகலும் அன்பு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இவர் மறுபடியும் ஆரம்பிக்கிறார், விடாத சோத்திரம் சொல்லி அடுத்த ஆளையும் போட்டு தள்ளுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அவனுடைய ஒரு பையன் மீண்டும் மரித்து விழுந்தான். அப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பாஸ்டர் சொன்ன ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னாரு. மீண்டும் அந்த மனைவி, அவனுடைய மரித்து போன அந்த புருஷன், அவனுடைய மனைவி வேகமாய் ஓடி வந்து பாஸ்டருக்கு முன்னாடி சபையில விழுந்து, தயவு செய்து உங்க ஸ்தோத்திரத்தை நிறுத்துங்க, எனக்கு இன்னும் ஒரு பையனாவது மிஞ்சட்டும் என்று சொல்லுகிற. இந்த குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க கூடாது, போட்டு தள்ளுவோம், மறுபடியும் சோத்ராம் சொல்லு, சோத்ராம் சோத்ராம் என்று சொன்னார்களாம். உடனடியாக பயந்து போன மனைவி, ஐயா சோத்ராம் பண்ணுவதை நிறுத்திவிடுங்கள், இல்லை என்றால் அடுத்த ஆளையும் உங்க கடவுள் போட்டு தள்ளிடுவாரு, ப்ளீஸ் சோத்ராம் பண்றதை நிறுத்துங்க என்று சொல்லி அந்த மனைவி கெஞ்சினதுனா, சரி போனா போது, என்னுடைய அடியாளாகிய கடவுளே நிறுத்து நிறுத்து, ஸ்டாப், போட்டு தள்ளுறது நிறுத்து என்று சொல்லி இவர் நிறுத்தி விட்டார். இவருக்கு அடியாள் வேலை செய்யக்கூடிய அந்த கடவுளும் போட்டு தள்ளுகிற அந்த கூலிப்பணியை நிறுத்தி விட்டார். எப்படி இருக்கிறது? மேடையிலே நின்று கொண்டு தனக்கு கீழே இருக்கிற மக்களை எப்படி பயமுறுத்துகிறார். ஊழியக்காரன்னா சோத்திரம் பண்ணா போட்டு தள்ளிடுவார் கடவுள், எங்களுக்கு பயந்து இருக்கணும், எங்களுக்கு எதிராக எவனாவது பேசுன எனக்கு ஒரு அடியாள் இருக்கிறாரு, அந்த ஆளுக்கு புத்தி எல்லாம் கிடையாது, அந்த ஆளுக்கு அன்பு எல்லாம் கிடையாது, சோத்ரா சோத்ரா சோத்ரான்னு சொன்னா போதும், அந்த ஆளு எனக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அந்த ஆளை போட்டு தள்ளிடுவாரு என்று சொல்லி மக்களுக்குள்ளாக விஷத்தை விதைக்கிறார். கேட்டுக்கொண்டு மக்கள் இருக்கிறார்கள். மேடையிலே பிரபல போஸ்டர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த கள்ள பாஸ்டர்களுக்கு அடியாள் வேலை செய்கிறவராக கடவுள் காணப்படுகிறார். அந்த அடியாளுக்கு அடியாள் வேலை செய்வதற்கு அல்லது கொலை செய்வதற்கு, கூலிக்கு கொலை செய்வது என்று சொல்வார்கள் அல்லவா, இங்கே கூலி என்ன? சத்ராம் 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 என்று சொன்னால் போதும், கொலை செய்வதற்கான கூலி. இந்த கதையை இந்த கார்த்திக் அமானியல் எதற்கு சொல்லுகிறானாம்? ஊழியர்களை குறித்த பயம் வரணும். அதுதான் நோக்கம். தன்னை ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்கிறான். இதனை போல கள்ளப்போதர்கள் நிறைய பேர் தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பெண்களை எல்லாம் பார்த்தா மக்கள் பயப்பட வேண்டும், பயந்து நடுங்க வேண்டும் என்கிறதற்காகத்தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு மக்கள் அடிமையாக இருக்க வேண்டும், பயந்து நடுங்க வேண்டும், தங்களை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, நாங்கள் புனிதவர்கள், நாங்கள் சோத்ராம் என்று சொன்னால் போதும் கடவுள் அழித்து விடுவார். இயேசு கிறிஸ்துவ இடத்திலே போகும்போது அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அவருடைய சீடர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, எலியா செய்தது போல இவர்களை வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அழித்து போடுவதற்கு உமக்கு சித்தமா, நாங்கள் அதை செய்யட்டுமா என்று சொல்லி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லை என்பதாக சொல்வார். இந்த கள்ளப்போதர்களும் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல, பரிசுத்தாவியை பெற்றவர்களும் அல்ல, அவர்கள் ஏதோ அசுத்தாவியால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அசுத்தாவி போதிப்பதை தான் மேடைகளில் நின்று பிரசங்கம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு சாத்தான் வேதவசனத்தை எடுத்து காட்டினானோ, அதே போல மக்களை அழிப்பதற்காக இவர்களும் வேதவசனத்தை எடுத்து பயன்படுத்துவார்கள். ஆனால் சாத்தானுடைய உபதேசம் நோக்கம் மக்களை வஞ்சித்து நரகத்திலே சேர்ப்பது. மக்கள் தயவு செய்து விழிப்பாக இருக்க வேண்டும். சோத்ராம் 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 என்பது மந்திர வார்த்தை அல்ல. இப்படி சொன்னால் ஆண்டவர் நீங்கள் கேட்பதை நிறைவேற்றி தருவார், அல்லது ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்காத நபர்களை போட்டு தள்ளுவார் என்கிறவருக்கான வார்த்தை அல்ல. சோத்திரம் என்கின்றது ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. நன்றி சொல்வது ஆண்டவர் எனக்காக இதை செய்தார், அது ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்கின்ற அந்த காரியம். சோத்திரம் சொல்லுதல் என்பது சோத்திரம் என்கின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுதல் அல்ல. ஆண்டவர் எனக்காக இதெல்லாம் செய்திருக்கிறார் என்கிறதற்காக நான் நன்றியை செலுத்துவது. சும்மா சோத்ராம் 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 இது என்ன மந்திர வார்த்தையா? ஸ்தோத்திரம் 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 சோத்ராம் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எனக்கு எதாகலும் கிடைக்கும். எனக்கு பிடிக்காதவர்கள் ஆண்டவர் போட்டு சொல்வார் என்கிறதற்கான மந்திர வார்த்தை இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு எல்லாம் செய்திருக்கிறார், எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து என் மீது அன்பு காட்டி இருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்கிற அடிப்படையிலே செயல்படுவதுதான் ஸ்தோத்திரம் செலுத்துவது. சத்ராம் 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 என்று சொல்லி திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை உச்சரிப்பது அல்ல. இப்படிப்பட்ட கள்ளப்போவர்கள் கைகளிலே சிக்கி இன்றைக்கு மக்கள் நரகத்துக்கு போவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். வேதாகமத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புங்கள், இந்த கள்ளப்போதர்களை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்.